ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திமுக என்னத்தான் நல்ல திட்டங்களை தீட்டி வந்தாலும் அரசு அதிகாரிகள் மத்தியில் தற்போது திமுகவு நற்பெயர் ஏற்படவில்லை என்பதுதான் முற்றிலும் உண்மை. நாங்கள் விசாரணை செய்ததில் பார்த்தீங்கன்னா, நகராட்சி துறையில் கூடுதல் இயக்குநராக பணி செய்யும் விஜயகுமார் அவர்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக அதே இடத்தில் பணி செய்து வருகிறார். அதே இடத்தில் பணி செய்வதால் அவர் கீழே பணி செய்யும் அதிகாரிகள் அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார்கள். அதாவது அவர் மேலே என்னதான் குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி மாறுதல். அதாவது ஒருவர் பணி மாறுதலுக்கு அவரிடம் சென்று எனக்கு இந்த நகராட்சி வேணும், இங்கு எனக்கு பணி வேணும் என்று அவரிடம் கூறினால் அவர் ஒரு பெரும் தொகையை வாங்கி கொண்டு, ஆனால் அந்த இடத்துக்கு பணிமாற்றம் செய்வதில்லை, வேறு ஒரு இடத்துக்கு பணிமாற்றம் செய்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் என்ன சொல்கிறார், அமைச்சரின் உதவியாளர்கள் தான் இப்படி மாற்றி போடுறாங்க, அதுக்கு நான் பொறுப்பல்ல அப்படி என்று அவர் தெரிவித்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் பணி உயர்வு, முறையான நபர்களுக்கு பணி உயர்வு வழங்கப்படவில்லை. பணி உயர்வு யாராருக்கெல்லாம் வழங்க வேண்டுமோ அவர் மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா 17B 17A என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்க ஆணையர்களுக்கு மறைமுகமாக உத்தரவு பிறப்பிக்கிறார் என்று விஜயகுமார் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்துள்ளது. இதுவும் விசாரணை மேற்கொண்டதில் முற்றிலும் உண்மை என்று சில அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்தனர். யாருக்கு இவர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று இவர் நினைக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு சரியான இடத்தில் கிடைக்கிறது. இவரை சுற்றி உள்ள இவர் கையில் இருக்கும் அதிகாரிகள் ஒரு 20 பேர் கொண்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மட்டுமே இவர் தேவையான இடங்களில் பணியை அமர்த்தி அவருக்கு உண்டான வசூல் வேட்டையில் இறங்கி கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டி உள்ளதாகவும் நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இவர் மீது சமூக ஆர்வலர்களும் இடி லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் இயக்குநரகத்தில் பலமுறை புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கப்படவில்லை என்பதுதான் மிக வேதனையாக இருக்கிறது. இவரால் பாதிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் ஏராளமான பேர் இப்போது பணி செய்து குமுறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக களமிறங்கவும் திட்டம் தீட்டி வருகின்றனர். ஆகவே விஜயகுமார் அவர்களை உடனடியாக அந்த பதவியிலிருந்து வேறொரு மாநகராட்சியோ அல்லது வேறொரு இடத்துக்கோ பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். இது முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நாங்கள் டிராகன் டிஜிட்டல் மீடியா சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அவரை ஆய்வு செய்து அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு அதிகாரிகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். செயலுக்காக உங்கள் பிரேம். நன்றி.